viewers, welcome to Liga's Kitchen. இன்னைக்கு நம்ம Liga's Kitchenல ஒபட்டு பருப்பு போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒபட்டு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஃப்ளேவர்டு எண்ணெய் எடுக்காமல் ரீஃபைண்ட் ஆயிலை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நம்ம இந்தளவு சேர்த்துக்கிட்டாதான் நல்லா சாஃப்டாக வரும் ஒபட்டு. நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடியோ அப்படி இல்லைன்னா ஒரு இலை போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் மாவு எந்த கப்புக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்புக்கு மீதி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போது அதே கப்புக்கு 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வேக வைக்கிற அளவோட அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்றத அப்புறமா சொல்கிறேன். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் கேப் ஓப்பன் பண்ணி பருப்பு இந்த அளவு வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகி பருப்பு நல்லா ஆறட்டும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற தண்ணியில் ரசம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாண்லிகை வச்சுக்கோங்க. பாண்லிகை நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. இதில் 2 காஞ்ச மிளகாத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரிச்சு வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தூளை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது கூட புளி கரைச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட பருப்புலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரசத்துக்கு எப்பயுமே லாஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாகு எடுத்ததும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெறுமனை கூட அந்த தேங்காயை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் இந்தளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பாகை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாகோட நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் 3லேருந்து 4 ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க.
பூரணம் நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம கலந்து வச்சிருக்கிற மைதா மாவு குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரமாவது நல்லா ஊறியிருக்கணும். ஒபோட்டு தட்டுறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. கல் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒபோட்டை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு நான் எடுத்துக்கிட்ட பருப்பு தண்ணி அளவுக்கு தான் மிளகும் ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை விட கூடுதலாக எடுத்துருந்தீங்கன்னா இதையெல்லாம் 1 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. குறைய எடுத்துருந்தீங்கன்னா இதை விட கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லீகாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.